டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வேளாங்கண்ணி பீச்சிலேருந்து பெரிய கோயில் கடந்து அந்த சிலுவை பாதை வழியாக பழைய வேளாங்கண்ணி வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறேன். தொடர்ந்து பாருங்கள். பல நிகழ்ச்சிகளை நான் சொல்கிறேன், அதையும் கேட்டுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரும் பார்க்குறீங்களா இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க, லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து பாருங்க. வேளாங்கண்ணி திருவிழா முடிஞ்சு சில நாட்களே ஆனதுனால எல்லா மக்களும் வந்துட்டு வேளாங்கண்ணி வந்துட்டு திரும்ப போயிருக்காங்க. அதனால அவ்வளவா வேளாங்கண்ணியில் இன்னைக்கு கூட்டம் இல்லை. அடுத்து இந்த அரசு விடுமுறையெல்லாம் வருது. அது இல்லாமல் சனி ஞாயிறில் எப்போதும் போல நல்லா கூட்டம் இருக்கும். அதுலேயும் வீடியோ எடுத்து போடுறேன், அப்பவும் பாருங்கள். எப்போதும் உங்களோட ஆதரவை தொடர்ந்து எதிர்பார்க்குறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் போடும் வீடியோ பிடித்திருந்து நமது சேனலின் அடுத்த கட்ட வளர்ச்சியை விரும்புவர்கள் தயவுசெய்து இந்த திரையில் தெரியும் QR கோடில் பயன்படுத்தி தங்களால் முடிந்த அளவு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். போர்த்துகீசியர்கள் இந்த பாதை வழியாக தான் வந்திருக்க முடியும்னு சொல்லிட்டு தம்ப்நெயிலில் எழுதியிருக்கேன். அது எதை வச்சு சொல்கிறேன்னா, தெற்கு சீனாவில் உள்ள மக்காங்கிற பகுதியிலேருந்து இலங்கையை நோக்கி வந்துட்டு இருந்த கப்பல் பெரிய புயலில் மாட்டி அலைமோதிட்டு உள்ள அங்கே உள்ள மாலுமிகள் வேண்டிக்கிட்டாங்க. அதாவது இந்த கப்பல் எங்கே பத்திரமா கரை ஒதுங்குதோ அந்த இடத்துல நான் ஆலயம் கட்டி வழிபடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு சொல்கிறாங்க. அந்த வகையில் இந்த கரையோரம் அந்த கப்பல் ஒதுக்கப்பட்டு எல்லாரும் உயிரோடு காப்பாற்றப்பட்டு வந்திருக்காங்க. அதோட நினைவு சின்னமாக தான் அவங்களுக்கு மாதாவுக்கு நன்றி சொல்கிற விதமாக தான் இந்த ஆலயத்தை கட்டியிருக்காங்க போர்த்துகீசியர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த புதுமை வேளாங்கண்ணியில் நடந்த 3வது புதுமையாகவும் குறிப்பிடுறாங்க. நான் அதை வச்சு தான் அந்த கோயில் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னோன்னா, கடல்லேருந்து இந்த கோயிலுக்கு இந்த நேர் பாதை இது தான், அதுதான் அப்படி தான் போர்த்துகீசியர்கள் வந்திருக்க முடியும் அப்படிங்கிறத வச்சு தான் நான் இந்த தம்ப்நெயிலில் போட்டேன். இந்த பெரிய கோயில் 2 பார்ட்டாக இருக்குது. அதை நல்லா கவனித்து பார்த்தா தெரியும். முன்பகுதி, அடுத்தது பின்பகுதி. முன்பகுதியில் அன்னை மரியாள் அவங்க காட்சி தர்றாங்க. பின்பகுதியில் இயேசுநாதர் இருக்காங்க. இந்த முன்பகுதி கோயில் தான் முதல்ல கட்டினது, அதாவது போர்த்துகீசியர் காலத்தில் கட்டினது. அதுக்கு பிறகு அந்த பிற்பகுதியில் உள்ள கோயில் அடுத்த காலகட்டத்தில் கட்டியிருக்காங்க. அது கட்டி நீண்ட நாள் கழித்து இந்த இப்போ நீங்கள் பார்க்குற வியாகுல மாதா கோயில் அதுக்கு பிறகு கட்டினதாக சொல்கிறாங்க. இந்த வியாகுல மாதா கோயில் அந்த பெரிய கோயிலுக்கு முன்னாடி ஒரு மிக சிறிய கோயிலாக இருக்கிறதுனால பெரிய கோயிலில் வழிபட்டுட்டு பெரும்பாலும் மக்கள் அந்த பீச் ரோட்டில் நடக்கக்குள்ள இந்த கோயிலை கவனிக்க மாட்டாங்கிறாங்கிறது என்னோட கருத்து. நான் அதிகமான நேரம் பார்க்கும்போது இந்த கோயிலில் கூட்டத்தை நான் பார்க்குறதில்ல. எப்போதாவது கொஞ்சம் கூட்டம் இருக்கும், மற்ற நேரம்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். காரணம் அந்த பெருசுக்கு முன்னாடி இந்த சிறிய கோயில் இருக்கிறதுனால அது கவனிக்கப்படாமல் போகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு பிறகாவது மக்கள் வேளாங்கண்ணி வர நீங்கள் இந்த வியாகுல மாதா கோயிலை பாருங்கள். அந்த வியாகுல மாதா கோயில் இயேசுநாதர் இறந்த போது தனது மடியில் மகனை மாதா வச்சு கொண்டுட்டு அழுகிற ஒரு காட்சி இருக்கும். அது பார்க்கவே நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அங்கேயும் நிறையா பேர் வேண்டிக்கிறாங்க. நான் எதுக்கு இந்த செய்தி சொல்கிறேன்னா, நிறைய பேர் அந்த கோயிலை மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த கோயிலுக்கு நேராக வெளியில் பார்த்தோன்னா பீச் ரோடு தெரியுது, அப்படியே நடந்துடுறாங்க. அதனால தான் நான் திரும்ப இந்த வியாகுல மாதா கோயிலை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்ததாக நம்ம இந்த மாதாவோட பீடம் இதுதான். இந்த பீடத்தை பற்றி பெரிய கதை இருக்குது. இது 1வது புதுமையில் வருது. இந்த பீடம் நாகப்பட்டினத்தில் உள்ள பண்ணையார் வீட்டில் வச்சுருந்ததாக சொல்லப்படுறாங்க. இதில் எதுவுமே என்கிட்ட
ஆதாரங்கள்னு கேட்காதுங்க. ஏன்னா நான் வேளாங்கண்ணிலேயே உள்ளவன். இங்கே உள்ளவங்க சொல்லி அது அப்படியே என் மனசில் ஏறி இங்கே உள்ள பெரியவர்கள்ட்ட கேட்டு இதை வச்சு தான் நான் போகிறேன்னே தவிர என்னட்ட தனிப்பட்ட ஆதாரங்கள் எதுவும் இல்லை. தவறுகள் இருந்தால் வந்து சொல்லுங்கள், அதை நான் திருத்திக்கிறேன். அந்த பண்ணையார் வீட்டிலேருந்து இங்கே வந்து இந்த மாதாவோட பீடம் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டது தான். அடுத்ததாக நம்ம வந்து கோயிலோட முன்பகுதிக்கு போவோம். இந்த இடமெல்லாம் திருவிழா நேரத்தில் நம்மளால் நடந்து கூட போக முடியாது. அதாவது எல் போட்டால் கூட எல் விழாது அப்படிங்கிற அளவுக்கு சொல்லுவாங்க கூட்டத்தை. அவ்வளோ கூட்டம் இருக்கும். இங்கே வந்தவங்களுக்கு தெரியும் வேளாங்கண்ணி கூட்டத்தை பற்றி. இன்றைக்கி வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி விசேஷமான நாள் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து வந்து இங்கே தான் நம்ம இயேசுநாதர் திருவுருவ சிலை இருக்குது. உள்ளே வந்து பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக நம்ம எதுக்க வந்து பழைய வேளாங்கண்ணி கரெக்டாக 1.3 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. இதில் வந்து பெரும்பாலும் நார்மலாக நடந்து போகிறவங்கள விட மண்டிட்டு நடந்து போகிறவங்க, அதாவது இந்த புரண்டு அங்க பிரதர்சனம்னு சொல்லுவாங்க, அது மாதிரி புரண்டு போகிறவங்க, அடிமேல் அடி வச்சு நடக்கிறவங்க, இது போல் வேண்டுதல் செஞ்சுக்கிட்டு நடக்கிறவங்க தான் அதிக பேர் வந்து நம்ம பார்க்குறோம். இப்படி வேண்டுதலுக்காக நடக்கிறவங்க கூட இது போல் ஒரு மாலை நேரங்களில் அல்லது இரவு நேரங்களில் மண்டிட்டு போனால் அவங்களோட பயணம் இலகுவாக இருக்கும். ஆனால் நிறைய பேரை நான் பார்க்குறேன், மதியம் உச்சி வெயில்லையும் அதே போல் மழைக்காலங்களில் அதிக மழை பெஞ்சு தண்ணீர் வந்து கட்டி இருக்கும் போதும் இதே போல் மண்டிட்டு நடப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்பட்டதுண்டு. அதுபோலவே குழந்தைகளும் முதியவர்களும் நடக்கக்குள்ள நமக்கு மனசு வலிக்க தான் செய்யும். ஆனால் அதே நேரத்தில் அவங்களோட வேண்டுதல் நடந்து நிறைவேறினதுனால அவங்க நன்றி சொல்ல வர்றாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும்போது கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. இந்த இடத்த பார்த்துங்க. இந்த இடம் எனக்கு ரொம்ப பரிச்சயமான இடம். இந்த இடத்துல தான் நான் என்னோடய சிறு வயது அதிகமாக கழிச்சிருக்கேன். என்னோடய விளையாடுற இடம், என்னோடய நண்பர்களோட விளையாடுற இடம்னா இது தான் காரணம். இந்த கோயிலுக்கு பின்னாடி தான் எங்கள் வீடு இருக்குது. நான் தினமும் ஸ்கூல் போகிற வழியும் இது தான். நான் காலையிலையும் சாயந்தரம் வரும்போது இந்த கோயிலை பார்த்துட்டு இந்த குளத்தை பார்த்துட்டு தான் போவேன். காரணம் இருக்குது. ஏன்னா அந்த குளத்துள்ள 5 காசு 10 காசுன்னு நிறைய காசு கிடக்கும். அப்போது வந்து பக்தர்கள் வந்து இந்த அளவுக்கு வராத ஒரு காலகட்டம், கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. வர்றவங்க மாதாவுக்கு நேர்ந்துக்கிட்டு கையில் உள்ள சில்லற காசுகளை 5 காசு 10 காசுங்கள அப்போ வந்து பெரிய காசும் அதை வந்து குளத்தில் அப்படியே போட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ அந்தளவுக்கு பெரிய செக்யூரிட்டி அந்தளவுலாம் இல்லை. நிறைய காசுகள் கடந்தாலும் ஆழம் இருக்கிறதுனால அங்கெல்லாம் இறங்க மாட்டோம். கரையோரத்தில் கிடைக்கிற காசை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவோம். அது இல்லாமல் இந்த கோயிலை சுற்றி மாந்தோப்பு, அழகாக மாங்காய் பறிச்சுக்கிட்டு இங்கே விளையாண்டுட்டு இப்படி தான் இங்கே சிறுவயது இந்த இடத்துல கழிஞ்சிச்சு. இப்போ வந்து அப்படியெல்லாம் விளையாட முடியாது. சும்மா நின்றா கூட வந்து விசாரிக்க வந்துடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு 40 வருடங்களில் இந்த வேளாங்கண்ணி மாறி இருக்குது. இந்த இடத்துல தான் முதல் புதுமை. இந்த குளத்து கரையோரத்தில் தான் அன்னை வந்து காட்சி கொடுத்ததா சொல்கிறாங்க. அதுதான் முதல் புதுமை. இரண்டாவதாக வந்து ஒரு முடவனுக்கு கால் சரி பண்ணி விட்டதா அது ஒரு வரலாறு இருக்குது. அது வந்து இரண்டாவது. இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் வந்து போடுறேன், தொடர்ந்து பாருங்கள். இந்த குளத்துக்கரையில் தான் அன்னை காட்சி கொடுத்ததா சொல்கிறதுனால இந்த நீரை வந்து தீர்த்தமாக பருக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தீர்த்தமாக அனைவரும் குடிக்கிறதுனால இதில் வந்து காசு போகிறது தடை பண்ணுறாங்க. அப்படி இருந்து மீறி போகிறதுனால அந்த குளத்தை வந்து வெல்டுமாஸ் கம்பி வச்சு மேலே ஒரு லாக் பண்ணுறாங்க. அதையும் மீறியும் சில மக்கள் அதை நீக்கிட்டு உள்ளே போட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒழுங்காக சுவர் எடுத்து காங்கிரீட்டு போட்டு இந்த அளவுக்கு ஒரு சேஃப்டி பண்ணி வச்சுட்டாங்க. அதுலேருந்து பைப்பு போட்டு மோட்ரு வச்சு டேங்குக்கு ஏற்றி அதுக்கு பிறகு அந்த சைடில் வந்து ஒரு
சிறிய இடத்துல பைப்பு வச்சு டேப் வச்சு அந்த இடத்துல தீர்த்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ மக்களோட தேவைகள் அதிகமாக ஆனதுனால அந்த தீர்த்தம் கொடுக்கறதுக்காகவே பெரியதொரு ஒரு கட்டிடம் கட்டி வரிசையாக போய் வாங்கிட்டு வர அளவுக்கு ஒரு வசதி செஞ்சு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் திருவிழா நேரத்தில் அவ்வளோ ஒரு உதவியாக இருக்குது. அப்படியெல்லாம் வசதி இல்லைன்னா மக்கள் ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வளர்ச்சியை வேளாங்கண்ணி கண்டுக்கிட்டு வருது. அதை நம்மளும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். வேளாங்கண்ணியை பொறுத்த வரைக்கும் யாருக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ அது அவங்களுக்கு தான் தெரியும். என்னையை பொறுத்த வரைக்கும் என் விஷயத்தில் இந்த கோயிலை பற்றி நான் வீடியோ போட ஆரம்பித்த பிறகு தான் எனக்கான சப்ஸ்கிரைபர்களும் வியூவர்ஸும் அதிகரித்து எனக்கு அங்கீகாரம் கிடச்சி ஏதோ ஒரு சிறு தொகை வர்ற அளவுக்கு ஒரு உதவியாக இருக்குது. அதனால் நான் இந்த கோயிலை நான் மறக்க முடியாது. இருந்தாலும் ஒரு சின்ன குறை, நீண்ட நாளாக இந்த யூடியூப் வருமானத்தை வச்சு சேர்த்து வச்சு புதுசாக போன மாதம் வாங்கின ஒரு ஃபோனு 28,000 அது அப்படியே யாரோ ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. அந்த ஃபோனை இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. மற்றபடி எனக்கு நல்லது தான் நடந்துக்கிட்டு இருக்கு. வேறு இன்னொருத்தரோட ஃபோனை வாங்கி இப்போ வீடியோ போட்டுட்ருக்கேன். விரைவில் நான் ஒரு புது ஃபோன் வாங்கி நல்ல ஃபோன் வாங்கி நல்ல கேமரா உள்ள ஃபோன் வாங்கி வீடியோ எடுத்து போடுவேன்ற நம்பிக்கை இருக்குது. நீங்களும் எனக்காக கொஞ்சம் வேண்டிங்க. இந்த இடம்தான் நான் சொன்ன அந்த தீர்த்தத்துக்கான இடம். இந்த இடத்துல வரிசையாக உள்ள டாப் வச்சுருக்காங்க. அதுக்கான ஆளும் வச்சுருக்காங்க. நம்ம க்யூவில் போய் நின்னோன்னா வரிசையாக எல்லாருக்கும் உள்ளேருந்து பிடிச்சி கொடுப்பாங்க. இது மக்களுக்கு பெரிய ஒரு சௌகரியமான செயலாகும். சரி நண்பர்களே, இது போல் நான் அடுத்தடுத்த வீடியோ போட காத்திருக்கேன். தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க. உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நான் உங்கள் சாதிக். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் போடும் வீடியோ பிடித்திருந்து நமது சேனலின் அடுத்த கட்ட வளர்ச்சியை விரும்புவர்கள் தயவுசெய்து இந்த திரையில் தெரியும் QR கோடில் பயன்படுத்தி தங்களால் முடிந்த அளவு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.